ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1777வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 2வது மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை என்று இந்த காலை மன்னா செய்தியின் வழியாக சந்திக்க கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக. இந்த காலை மன்னா நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள், தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் அற்புதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நாளை தினம் நடைபெறுகின்ற எல்லா திருச்சபைகளில் நடக்கிற ஆராதனைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லா போதகங்களையும் கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். எல்லா சபை விசுவாசிகளும் அவரவர் சபைக்கு வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். புதிய மக்கள் வரும்படியாக ஜெபிப்போம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் சபைக்கு செல்லும் போது புதிய நபர்களை, குடும்ப அங்கத்தினர்களை அழைத்து செல்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 23வது வசனம். நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளி பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்கும். இதே வசனத்தை இன்னொரு மொழிபெயர்ப்புல வாசித்தால், தீய திட்டங்களை சிலர் நல்ல வார்த்தைகளால் மூடி மறைத்து வைத்திருப்பார்கள். இது குறைந்த விலை உள்ள மண்பாண்டங்கள் மீது வெள்ளியை பூசியது போன்று இருக்கும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்துல வாசிக்கிறோம் நேச அனலை காண்பிக்கும் உதடு பற்றி வாசிக்கிறோம். சில நேரங்கள்ல சிலர் நம்ம மேல ரொம்ப நேசமா இருக்கிறது போல காமிப்பாங்க. நம்ம முன்னேற்றத்துக்கு அவங்க நல்ல வார்த்தைகளை சொல்லி தூக்கி விடுவது போல இருப்பாங்க. ஆனா அவங்க உள்ளத்துல தீய நெஞ்சங்கள் இருக்கும். ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத அருவருப்புகளோடு நம்ம முன்னேறிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய செயல்பாடுலாம் இருக்கும். அந்த திட்டங்களை அவர்கள் மூடி வைத்திருப்பார்கள். ஆனா வார்த்தைகளோ எப்படி இருக்குன்னா, நீங்க அப்படி செய்யலாமே, இப்படி செய்யலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில எந்த வார்த்தைக்கும், எந்த அன்பிற்கும், எந்த நேச அனல் போன்ற பேசுகின்ற மக்களுடைய வார்த்தைக்கும் இணங்கி பெறக்கூடாது. குறிப்பாக வாலிப காலகட்டத்துல அந்த வாலிபர்கள் வளர்ந்து வந்து கொண்டு இருப்பாங்க. சிலர் நல்லா பேசினா போதும் இவங்க நமக்கு ஒரு இக்கட்ல உதவி செய்வாங்க, இவங்களை வச்சு நம்ம இப்படி ஜாப்புக்கு போயிடலாம், எதிர்காலத்துல இவங்களை நமக்கு துணையா இருப்பாங்க சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஒரு மாய்மலமான ஜீவியம், மாய்மலமான வார்த்தை, மாய்மலமான வாழ்க்கை. குடும்ப அங்கத்தினர்களே சில நேரத்துல வார்த்தை ஒன்னா இருக்கும், செயல் ஒன்னா இருக்கும். நம்ம வாழ்க்கையில எப்பவுமே கவனமா, ஞானமா, கர்த்தரை மட்டும் நம்பி, இந்த வேதத்தை மட்டும் நம்பி ஜீவிப்போம் என்று சொன்னால் நிச்சயம் கர்த்தர் தான் நம்மை உயர்த்த முடியும். அநேக வாலிபர்கள் பாருங்க, என் மேல யாராவது அன்பு காட்ட மாட்டாங்களா, பாசம் வைக்க மாட்டாங்களா, எனக்கு கொடுத்து உதவ பண்ணாங்களா சொல்லி ஏங்கி இருப்பாங்க. சிலருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காது. சிலருடைய வாழ்க்கையில சிலர் குறுக்கிட்டு அவங்களுக்கு தேவையெல்லாம் சந்திக்கிறது போல இருக்கும், அவங்கள தூக்கி விடுறது போல இருக்கும். ஆனா அவங்க உள்ளத்துல எப்படி இருக்குன்னா, தீய நெஞ்சங்கள், தேவனுக்கு பிடித்தமில்லாத அருவருப்பு, இவன் முன்னேறக்கூடாது சொல்லி அந்த எண்ணத்துல கரெக்டா இருப்பாங்க. அதான் சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்டவர்கள் எப்படி உள்ளவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது. விலை குறைந்த மண்பாண்டத்துல மேல வெள்ளி பூசுவாங்க பார்த்தீங்களா, அது அந்த டைம் மட்டும்தான் ரொம்ப பளபளப்பா இருக்கும். ஆனா காலங்கள் செல்ல செல்ல, நாட்கள் செல்ல செல்ல இந்த வெள்ளி பூசியது சாயம் வெளுத்துட்டு அப்படின்னா உள்ள மண்பாண்டங்கள், ஓ இது மேலதான் பூசிருக்காங்களான்னு சொல்லி தெரியும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில எக்காரத்தை கொண்டு நம்மிடம் பழகுறவங்கள்ட்ட ஞானமா பழகணும். அதே போல நம்ம முன்னேற்றத்துக்கு அவங்க உதவி செய்வாங்கன்னு சொல்லி நினைக்க கூடாது. ஒருவேளை சிலர் இருக்கிறாங்க, அவங்க உதவி செய்வாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில எல்லாரையும் நம்பி இணங்கி சேரக்கூடாது. ஆண்டவரை மட்டும்தான் நம்ப வேண்டும். வாலிபர்களே, இன்னைக்கு உங்க மேல அன்பு காட்டுறது போல இருக்கும், ஆனா காலங்கள் செல்ல செல்ல அது வெள்ளி பூசியது போலதான் காணப்படும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானிப்போம், நான் எல்லா சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை மட்டும்தான் நம்புவேன், அவரை நம்பிதான் ஜீவிப்பேன், அவர் தான் எனக்கு துணையா இருப்பாரு, என்னை தூக்கிவிட இயேசு இருக்கிறான்னு சொல்லி அவர் மேல நம்ம நம்பிக்கை வைப்போம். இந்த வாலிப நாட்களில யாரையும் நம்பி, எந்த மனுஷனையும் நம்பி, மூத்தவங்களையோ இளையவங்களையோ அது மாத்த குடும்ப அங்கத்தினர்களை நம்பி நம்ம வாழ்க்கையை ஏமாந்து போய்விடாதபடி நம்மை நாமே
கவனமாய் காத்து கொள்ள வேண்டும். நேச அனல அநேகர் காமிப்பாங்க, அந்த வார்த்தையின் மூலமா காமிப்பாங்க, ஆனா உள்ளத்துல தீய நெஞ்சம் இருக்கும். எனவே இப்படிப்பட்ட மக்களை விட்டு நாம் வெளியே வருவோம், கர்த்தரை சார்ந்து வாழ்வோம். அவரே நம்மை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக வருகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த உலகத்தில் உள்ள எந்த வார்த்தைகளை நம்பி இணங்காதபடி, ஆண்டவரே இவர்கள் எனக்கு அன்பா இருக்கிறாங்களே, எனக்கு உதவி செய்வாங்களே சொல்லி இணங்காதபடி உம்மை மட்டும் நம்பி ஜீவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இந்த வாலிப காலத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை அதிகமாய் நேசித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்களுக்கு நேராய் வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைக்கும் முன்பதாக நீர் போவீராக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்ற வார்த்தையின்படி இந்த புதிய ஆண்டிலும் நீர் முன்னே செல்வீரான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய மகிமை காக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்கு ஜெபிக்கிறேன். எல்லா போதகங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவீராக. எல்லா விசுவாசிகளும் தங்களுடைய சபைக்கு சென்று தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து வழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.